நோக்கி பார்த்தீரே அப்படின்னு சொல்றார். இப்போ தேவன் நம்ம எங்க எப்படி நோக்கி பார்த்தார்? தாழ்மையில். அவள் தாழ்த்துகிறார், தாழ்த்தி சொல்றாங்க, தாழ்மையில் என்னை நோக்கி. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது! அப்போ அவளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு தாயார் என்கிற ஒரு ஸ்தானம் அவளுக்கு கிடைக்கிறது. இவ்வளவு அவளுக்குள்ள உண்மையான அந்த மனத்தாழ்மை இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை தேவன் அந்த மரியாளுக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். விளங்குதான் உங்களுக்கு? அதே போல அன்னாள் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார். வாசிங்க பார்ப்போம் அந்த ஒரு வசனத்தை. சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என்ன பண்றாரு? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாராம்? உயர்த்துகிறார் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் யாரை தான் பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவர்களை. பிரைஸ் தி லார்ட். உயர்ந்த தேவன் என்ன பண்ணினார்? தாழ்வில வந்து பிறந்தார். உயர்ந்த தேவன் என்ன பண்ணார்? தாழ்வில. பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனம், 6லிருந்து 8 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரை வாசிங்க வேகமா. பிலிப்பியர். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி. தேவனுடைய ரூபம் அவர். அல்லேலூயா. தேவனுக்கு சமமாயிருந்தவர் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், அல்லேலூயா, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுது. கரங்களை தட்டி சொல்லுங்க. நல்லா விளங்குதா? சத்தியத்தை கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களான்னு? அல்லேலூயா. இப்ப தன்னைத்தானே இயேசு கிறிஸ்து பூமியிலே உயர்ந்த தேவனாய் இருந்து என்ன செய்கிறார்? தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த உன்னத தேவனே என்ன பண்ணிட்டார்? உன்னதரே என்ன பண்ணிட்டார்? தாழ்மையில வந்து பிறந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாழ்மையில மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்து என்ன செய்தார்? அவதரித்தார். இந்த பூமியில வந்து தேவன் பிறந்தார். தாழ்மை அதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அவர் அந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார் என்றால், மேன்மை அவர்தான், உயர்ந்தவர் அவர்தான், பெரியவர் எப்பொழுதும் தேவன் மட்டும்தான். யாருமே அவருக்கு நிகரோ சமமோ கிடையாது. அப்போ தேவனை காட்டிலும் ஒரு உயர்ந்த எண்ணம், மனம் மனுஷனுக்கு வரவே கூடாது. இந்த குணம் யாருடையது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசாசுனுடையது. இந்த குணம் யாருடையது? பிசாசுனுடையது. அவன் தான் சொன்னான், அந்த தேவனுக்கு மேலாக, அவர் சிங்காசனங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் போடு, உன்னதருக்கு மேலாக ஏறுவேன்னு சொன்னான். அவன் தான். அப்போ ஒரு பெருமையான எண்ணம் இருக்கிறது, உயர்ந்த எண்ணம் நமக்குள்ள வருகிறது என்று சொன்னால் அது பிசாசுனுடைய குணம். அதனால அந்த குணத்துக்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. தேவன் அதற்கு அதனாலதான் சொல்றார், எதிர்த்து நிற்கிறார். அது பிசாசுனுடைய குணம். தூரத்திலிருந்து அறிகிறார். அவனை பக்கத்துல கிட்ட வச்சு பார்க்க விரும்புறது இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களை எப்படி அறிகிறார் ஆண்டவர்? தூரத்திலிருந்து அறிகிறார். அவனை கிட்ட வச்சு பார்க்க கூட ஆண்டவர் விருப்பப்படுறதில்லை. நீங்களே விரும்பினால் விரும்பாட்டே அந்த மாதிரி ஆளுக தேவன்ட்டு தூரம் போயிட்டே இருப்பாங்க பாருங்க. ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருக்காக ஏதாவது பயன்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்காக ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பாங்க. பெருமை உள்ளவனை தள்ளிட்டே இருப்பார் ஆண்டவர். அவன் மனம் திரும்பலைன்னா முற்றிலும் தள்ளிடுவார். அது பிசாசுனுடைய குணம் அவன்கிட்ட இருப்பது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட இருப்பது பிசாசின் குணம். அந்த குணத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் இடம் கூட. அவனை தள்ளிட்டார் ஆண்டவர். பிசாசு என்ன பண்ணினார் கவனிக்கிறீங்களா? ஆமாம், அவனை தள்ளிட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பங்களில், உறவுகளை, எங்கேனாலும் சரி உயர்வை தேடாதீங்க, பெருமையை தேடாதீங்க. அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களை தாழ்த்து, ஆண்டவரே இது வேண்டாம் எனக்கு. எந்த இடத்துல சபையில் பெருமையை தேடக்கூடாது, உயர்வை தேடக்கூடாது. நான் தான் இங்கே பெருசுன்னு சொல்லக்கூடாது. இங்கே தேவன் மாத்திரம்தான் பெரியவர், அவர் மாத்திரம்தான் உயர்ந்தவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரமே புகழப்படத்தக்கவர். அவரே மகா பெரியவர். அவரைத்தான் அப்படி பார்க்கணும். ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு மேலாக நம்மை உயர்த்துகிற ஒரு மேட்டுமையான குணம், அவனை பெருமை,
தூரத்தில் அறிகிறார். அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். சில நேரம் என்ன பண்ணுறாராம், எதிர்த்து நிற்கிறார்னா, தேவன் எதிர்த்துனா நம்ம என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க பாருங்க. சோத்ரலையா போயா அப்படின்னு எல்லாத்தையும் தன்னை ஒரு பெருமையாக நினைச்சு அப்படி வீராப்பா இருக்கிற ஆளை என்ன பண்ணுவார் ஆண்டவர், தேவன் அவனுக்கு விரோதமாக இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. அப்படி வீராப்பா பெரிய இதுவாக தன்னை காட்டுகிறவனுக்கு தேவனை என்ன செய்கிறார், விரோதமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கவனமாக இருக்க வேண்டும். தாழ்மையின் இருதயத்தை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாழ்மையின் இருதயம் வேண்டும். தாழ்மையாக நடந்து கொள்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தாழ்மையின் இருதயம் நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, உயர்ந்த தேவன் என்ன பண்ணார், தாழ்மையாக பிறந்தார். ஆனால் தாழ்வில் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னை உயர்த்தி காட்ட விரும்புகிறான். அதான் சொல்கிற பிசாசின் குணம். புரியுதா உங்களுக்கு? உயர்ந்த தேவன் என்ன பண்ணார், தாழ்மையாக இந்த பூமியில் நமக்காக பிறந்தார். ஆனால் தாழ்வில் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுறான், தன்னை எல்லா இடத்துலையும் உயர்த்தி காட்டுறதுக்கே பார்க்குறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த குணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் விரும்புவதில்லை. அவனை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்ம தூரத்திலிருந்து அறிகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் நம்ம அருகாமையில். அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயத்தில் அவர் வாசம். தாழ்மையின் இருதயம் சொல்லப்படுது. உடைக்கப்பட்ட இருதயம், தாழ்த்துகிற இருதயம். வெளி தோற்றத்தின்படியில் உண்மையான உள்ளான தோற்றத்தில் நம்ம அந்த தாழ்மை இருந்தால் என்ன செய்யும், வெளியில் சட்டியில் இருக்கிறதான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருந்தால் என்ன வந்துடும், அந்த உண்மையான தாழ்மை இருந்தால் என்ன வந்துடும், அந்த பணிவு வந்துடும். அந்த அந்த மன தாழ்மை நமக்கு வந்துடும். தேவனை தாழ்த்தி தேட ஆரம்பிச்சிருவோம். ஸ்தோத்திரம். எல்லார்ட்டையும் பணிவோடு தாழ்மையோடு போவோம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிச்சு கேட்குறீங்களாம்மா? கையை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்க பாப்பா. ஆமாம். இப்படிப்பட்ட ஒரு இருதயம் பிரியமானவர்களே நமக்கு தேவை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு காரியம். அவன் என்ன செய்கிறான், பரிசேயன் நின்று, ஆண்டவரே நான் 2 நாள் உபவாசிக்கிறேன், வாரத்தில் வர வருமானத்திலாம் நான் தசம்பாகம் கொடுக்குறேன், நான் இப்படி ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபிக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். யாருக்கு தெரியும் என்னை பற்றி? அல்லேலூயா. ஆமாம். அவங்கெல்லாம் சரியில்லை, இவங்க சரியில்லை, அங்கே உட்காந்துருக்கிற ஆயக்காரன் சரியில்லை. அல்லேலூயா. ஆமாம், யாரும் சரி கிடையாது, நான் தான் பயங்கரமாக ஜெபிக்கிறேன், அப்படி இருக்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். தன்னை பெருமையாகவே பேசுகிற ஒரு இருதயம், அது பிசாசனுடைய குணம். தன்னை பற்றி தன்னையே மெச்சிக்கொள்ளாதிருங்கள். நேற்று கூட பார்த்தோம் செய்தியில். பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பது, எல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்றது பிசாசனுடைய குணம். உயர்த்தி பேசுவது தன்னைத்தான். தேவனை உயர்த்தி சில பேர் தேவனை பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு தன்னை பற்றி உயர்த்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏசு எனக்கு உதவி செய்தாருங்க, நான் ஒரு என்ன செய்தேன், தெருவோரமாக கிடந்தவங்க, பிசாசின் பிடியில் அடிமிட்டு கிடந்தவங்க, ஒரு பொறுக்கியாக இருந்தவனுங்க, ஒரு குடிகாரனாக இருந்தவனுங்க, ஒரு கடன்காரனாக இருந்தவங்க. அல்லேலூயா. கண்ணீரோடு வாழ்ந்த குடும்பங்க. இயேசு என் கண்ணீரை மாற்றினார். ஒரு பொறுக்கியாக இருந்த என்ன ஒரு நல்லவனாக இயேசு மாற்றினார். ஒரு குடிகாரனாக இருந்த என்ன, இதுதான் தாழ்மை. உண்மையாக தேவனை உயர்த்துவது. குடிகாரனாக இருந்த என்னை இயேசு இந்த குடியிலிருந்து விடுதலை ஆக்கினார். பாவத்தில் சிக்கி கிடந்த எனக்கு இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி இயேசு 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 எங்கே வந்தாலும் என்ன வரணும், இயேசு வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பல நேரங்களில் நான் யோசிப்பேன், இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறது, நான் ஊழியம் செய்கிறது நினைக்கும் போது பல நேரங்களில் என் இருதயத்தில் என்ன வந்துட்டே இருக்கு, இதுக்கு தகுதியாக நம்ம எப்படி இதை செய்கிறோம், நம்ம புரியுதுங்க உங்களுக்கு? எப்படி ஊழியத்துக்கு வந்தோம், எப்படி இதை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அப்படி நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு தான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். இதுக்கு எவ்வளோ வேணும், தகுதியே இல்லை. எப்படி புரிந்தது, எப்படி நம்ம ஊழியம் செய்கிறோம், எப்படி இந்த கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய இரக்கம்தான் இது. நாட்டி எங்கேயோ பாவத்தில் சிக்கியிருப்பேனே ஆண்டவரே, எங்கேயோ உலகத்தில் மாட்டியிருப்பேனே, எப்படியோ எங்கள் வாழ்க்கை போயிருக்குமே, ஒரு நாள் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற இருதயம் அதுதான். இயேசு இயேசுன்னு காட்டணும். எங்கே போனாலும் இயேசு எனக்கு உதவி செய்தாருங்க. அல்லேலூயா. சோத்திரம். சொல்லுங்களேங்க. ஜெபிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே இப்படி நான் ஜெபிக்கிறேன், எப்படி எனக்கு டெய்லி எழுந்திரிச்சு காலையில் கரெக்டாக ஜெபிச்சிட்றேனே, இந்த ஜெபாபிஷேகம் எப்படி வந்தது, எனக்கு என் மேலே எப்படி ஒரு கிருபை எனக்கு எப்படி கொடுத்தீங்க, வேதம் படிக்கும்போது எனக்கு சத்தியம் புரியுது, எப்படி இந்த கிருபையை கொடுத்தீங்க, நான் உலகத்துக்குள்ளே இருந்தவனே, ஒரு குடிகாரனாக இருந்தவனே, பாவத்தில் இருந்தவங்களாச்சே, அல்லேலூயா, மோசமாக இருந்தவனாச்சே, எனக்கு உம்மை பற்றி ஒரு அறிவை கொடுத்தீரே, தெளிவை கொடுத்தீரே,
உமக்கு ஊழியம் செய்ய வைத்தீரே, ஏதாவது ஒன்று உமக்கா செய்ய வைத்தீரே. நான் ஒரு கஞ்ச பிசினார், யாருக்குமே கொடுக்க மாட்டேன், கொடுக்க வைக்கிறீரே என்ன சொல்லுங்கள். அவர் தரித்திரம் இல்லாதவன் என்னை இன்னைக்கு இருக்கிறவனா வைத்திருக்கிறீரே. இதெல்லாம் நமக்கு இருதயத்தில் தேவனை மகிமைப்படுத்தி பேசி, தேவனை உயர்த்தி பேசி, நம்ம தோற்றத்தில் இல்லை, இருதயம் அப்படி இருக்கான்னு ஆண்டவர் பார்த்தார். உண்மையா சொல்றது விளங்குதாங்க. சும்மா தாழ்மையினா அப்படி பணிவாக நடந்துக்கிறது அப்படின்றது மாத்திரம் இல்லை, அது தேவை, நல்லது தான். அந்த குணம் இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் உண்மையாகவே இருதயத்தில் பணிஞ்சிட்டு இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கேஸுங்க அப்படின்னு இருதயத்தில் நினைச்சா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி வந்து பணிகிற மாதிரி பணிஞ்சிட்டு ஆனால் இருதயத்தில் சிங்காசனத்தில் நீங்கள் சேர் போட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? நானும் பெரிய ஆள் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சிந்திச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ரொம்ப ஆபத்து. அல்லேலூயா. உண்மையான பணி, உண்மையான தாழ்மை, இருதயத்தில் அந்த எண்ணம், அல்லேலூயா, பிறர்களை கனப்படுத்தும் போது உண்மையான அந்த எண்ணங்கள், சிந்தைகள் நம்ம இருதயத்தில் உண்டாக வேண்டும். இந்த எண்ணங்கள் நம்மளை அறியாமல் வரும். எல்லா மனுஷனுக்கும் வரும். எல்லா மனுஷன், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்றவர்கள் மத்தியில் நம்மை மேன்மையாய் காட்டுவதற்கு. அல்லேலூயா. இயேசு என்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாரு. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் பாரு. கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவரை நீங்கள் அறியுங்க. அல்லேலூயா. அந்த தேவனை அறிஞ்சு நீங்களும் மகிமைப்பட அப்படி வேணால் நம்ம காட்டலாம் ஒழிய என்ன செய்யக்கூடாது? நம்மை காட்டுவதற்கு எதையுமே அதையெல்லாம் நம் சிலுவையில் வைக்கிறவர்களாக இருக்கு. அதனால தான் அந்த ஆயக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனே, இவன் தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். ஆயக்காரன் தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். ஏன்? அவன் தேவனுடைய முகத்தை பார்க்கறதுக்கே வைக்கப்படுறான். நான் தகுதி இல்லை, உங்கள் முகத்தை பார்க்கறதுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை ஆண்டவரே. சோத்திரம். மார்பில் அடித்து கொண்டு, அல்லேலூயா, துணிகரம் வரக்கூடாது. சில பேர்லாம் பாருங்க, உலகத்துக்குள்ளே போய் பாவத்தில் மாட்டி சிக்கி கத்தரை தேடணும்னா இங்கே கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கும் உங்கள் கிருபையினாலே உங்கள் சமூகத்தில் என்னை நிற்க பண்ணினீரே, உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்கள் சமூகத்தில் மறுதளிச்சு ஓடின யூதாசு செத்து போனான். உங்களை காட்டி கொடுத்த யூதாசு செத்து போனான். மறுதளிச்சு ஓடுனே, மேலே கிருபை வச்சிங்களே அப்படின்னு பேதுரு எத்தனை முறை ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பார். என்ன ஒரு அப்போஸ்தலனா மாற்றினீங்களே. பேதுரு பவுல் எப்படி சொல்கிறாரு பாருங்க. பெரிய என்ன பண்ணிட்டார், அவர் உரிமையில் அவருடைய வஸ்திரத்தை தூக்கி யாராவது மேலே போட்டால் பிசாசு ஓடுது, வியாதி நீங்குது. அந்த அளவுக்கு தேவன் அவன் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்போ சொல்கிறார் அவர், நான் பாவிங்க ஐயா, அல்லேலூயா, நான் பாவி. அந்த இவனை கொல்லும்போது, யாரை கொல்லும்போது, ஸ்தேவானை கொல்லும்போது நான் அங்கே இருந்தேன். அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு பாவியில் பிரதான பாவி. அப்பா, என் தேவன் தான் எனக்கு கிருபை கொடுத்தார். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்த அப்போஸ்தல பட்டம் அவர் கொடுத்த கிருபை அப்படின்றார். எல்லாம் அவர் தந்த ஈவு, இரக்கம், அதை காட்டிலும் வேற என்ன இருக்கு? சொல்றது விளங்குதாங்க. நம்ம ஜெபங்கள் அவன் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. யார் ஜெபம்? ஆயக்காரன் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. ஆயக்காரனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டு உயர்ந்தவனாய் போயிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வேத பகுதியை படிக்க பார்ப்போம். லூக்கா புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 13 14 2 வசனத்தை படிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென். இது நானா சொல்றேன்? ஹலோ, நானா சொல்றேன்னு கேட்கிறேன். யார் சொல்றா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, ஐயா இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. வசனம் சொல்றதே நிறைய பேர், இயேசு சொன்னதை என்ன செய்யறாங்க, அநேகர் மறந்து போறாங்க. யார் சொல்றாங்க? சத்தமா யார் சொல்றா? இயேசு சொல்றாரு, ஆயக்காரன் சொல்லல. யார் சொல்றா? சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து. யார் சொல்றாருன்னு கேட்டேன். இந்த வேத பகுதி யார் சொல்றா? ஆயக்காரன் அப்படி ஜெபிச்சான்னு இயேசு தான் சொல்றார். நீங்களும் அப்படி இருங்கன்னு இயேசு சொல்றார். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கண்களை அவன் ஏறெடுக்க துணியில தேவனே சொல்றார். அவன் கண்களை, எனக்கு நேராக கண்களை ஏறெடுக்க துணியாம தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்று சொன்னான். அப்பொழுது
அவன் அல்ல, அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். உயர்த்துகிற எவனும் தாழ்ந்துதான் போவான். வசனம் மாறவே மாறாது. கை தட்டி சொல்லுங்க பாப்போம். அவன் நீங்க யார் வேணாலும் எழுதி வச்சு கொள்ளுங்க. நீங்க அவங்கள வேணா பாருங்க. தன்னை உயர்த்தி காட்டிட்டே போறவன் என்ன பண்ணிட்டே இருப்பான்? கீழே தான் போவான் ஒழிய ஒரு நாள் மேலே வரவே முடியாது. ஆண்டவர் அவனை தாழ்த்திடுவார், தள்ளிடுவார், விட்டுருவார். சில நேரம் சில பேரையெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுருவார். நேபுகாத்நேச்சரை என்ன பண்ணிட்டார்? உயர்த்தினார். ஆண்டவர் தான் அவனை உயர்த்தினார். ஆனால் தேவன் உயர்த்தினார் என்று அவன் அறிக்கை பண்ணாமல் என்ன பண்ணுறான்? இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஆண்டவர் அவனை தள்ளிட்டார், தள்ளப்பட்டுட்டான் அவன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சவுல் கழுதையை தேடி வந்தவன் ராஜாவாக்கி விட்டார், உயர்த்தினான். சவுலை தள்ளிட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். பிசாசே தன்னுடைய மகிமையுள்ள சமூகத்தில் என்ன பண்ணார்? அவனை துதிக்கிறவனாக, ஆராதிக்கிறவனாக, கேருபாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக கர்த்தர் வைத்திருந்தார். தேவனுக்கு மேலாக உயர்வேன்னு சொன்ன ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதை தேவன் விரும்புவதே இல்லை. கனம், மகிமை, புகழ்ச்சி, உயர்த்தப்பட அந்த எண்ணம் வந்துடணும். அது தேவன் மட்டும்தான் எல்லாமே. நாம் ஒன்றும் இல்லை. வெறும் நம்மெல்லாம் பூமியில் புல்லை போல பூவை போல உழுந்து போகிறவங்க, ஒரு நாள் இல்லாமல் போகிறவங்க. என்றைக்கும் இருக்கிறவர் ஆண்டவர். நம்மளையும் அவரோடு கூட என்றைக்கும் இருக்க வைக்கிறவரும் அவர் தான். அவர் நினைச்சா நம்மளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் என்றைக்கும் இருக்கிறவர் நம்மையும் அவரோடு கூட என்றைக்கும் இருக்க வைக்கிறார். பாருங்க, அது எவ்வளோ பெரிய கிருபை. அப்போ அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்ட போனான். தாழ்த்துகிறவன் என்ன செய்ய? உயர்த்துகிறவன் என்ன செய்வான்? தாழ்ந்து போவான். தாழ்த்துகிறவன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தாழ்மையாய் இருக்கிறவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள்ளாக எந்நாளும் உயர்த்தப்படுவார்கள். நீ தாழ்ந்து போவதனால தப்பில்லை, குட்டப்படுவதனால தப்பில்லை, விட்டு கொடுத்து போவதனால தப்பில்லை, மனத்தாழ்மையாய் நீ நடப்பதனால தப்பில்லை. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை உயர்த்துவார். இல்லையா? சொல்லுங்க. உண்மையா மனத்தாழ்மையா நீங்கள் எல்லாத்துலேயும் சகிச்சு விட்டு கொடுத்து நீங்கள் நடந்து போகிறவர்களை கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அவங்களுக்கு கிருபை கொடுத்து உயர்த்துவார் அவர்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆயக்காரன் உயர்த்தப்பட்டான். அவன் அல்லேலூயா, அவன் அங்கீகரிக்கப்பட்டான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவன்கிட்ட 3 காரியம் சொல்கிறேன். ஒன்று, அவன் ஜெபம் சொல்லுங்க. அவன் ஜெபம் சத்தமாக சொல்லலாமா? எல்லாரும் கேட்குறல்ல? அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. 2வது, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவன் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. அவன் என்ன செய்யப்பட்டான்? உயர்த்தப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜெபத்தில் என்ன வேணும்? ஜெபம் அங்கீகரிக்கப்பட, நம் ஜெபம் கேட்கப்பட என்ன வேணும்? தாழ்மையான ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே நான் அப்படி இப்படி அப்படின்னு அங்கே போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது? அளப்பளிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு அவர் பாதத்தை பிடிக்கிற இருதயம். ஆபிரகாமுடைய ஜெபம் பாருங்க. ஆபிரகாமுடைய ஜெபம் நான் உதாரணத்துக்கு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய ஜெபத்தை நாம் பார்க்கும்போது 18 ஆதியாகமம் 27வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே சாம்பலும் தூளும் சாம்பலுமாகிய நான் என்ன செய்தேன்? ஆண்டவரோடு பேச துணிந்தேன் அப்படின்னா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, 30வது வசனத்தில் பார்க்கும். அப்பொழுது நான் இன்னும் ஒரு விசை பேசுகிறேன், உனக்கு கோபம் வராதிருப்பதாக. ஸ்தோத்திரம், சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்பொழுது 31 சொல்ல, அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அவ்வளவு தாழ்த்துறான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு. தூளும், நான் உங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, கொஞ்சம் தயவா நான் சொல்ற ஜெபத்தை நீங்க கொஞ்சம் கேளுங்கன்றான். எப்படிப்பட்ட நிலையில தெரியுங்களா? நாமளா இருந்தா அந்த மாதிரி நிலையில இப்படி ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். எப்படிப்பட்ட நிலையில், நான் நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட நிலையில இப்படி ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார் அப்படின்னா, தேவன் தன்னை தரிசனமாக்கி அவன் வீட்டுக்கு வரார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் 3 பேரும் அவன் வீட்டுக்கு வராங்க. அவனுக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு புருஷர்கள் வராங்கன்னு ஏற்றுக்கொண்டான். கடைசியில் தேவன் தன்னை வெளிப்படுத்தி
வெளிப்படுத்தும் போது தேவன் என்று அறிந்து கொள்கிறான். காலில் விழுகிறான், ஆண்டவரே நீரா. ஆண்டவர் சொல்லிட்டு போறார், உற்பத்தி காலத்திட்டத்தில் வரும், உனக்கு ஒரு குழந்தை இருக்கும், இன்னும் 1 வருஷத்துல உனக்கு பிள்ளை பாக்கியம் தரேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு புறப்பட்டு போறார். பின்னாடியே வரான். ஆண்டவர் போறவர், நான் வேற ஒரு வேலையா போறேன், ஆனா நான் போற காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லாம போக மாட்டேன் அப்படின்றார். ஹலோ, எத்தனையோ மனுஷர்கள் வருவாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க, முக்கியமான விஷயங்கள் என்ன செய்ய மாட்டாங்க. டே அவன் பார்த்தியா இவ்வளோ நம்மகிட்ட நட்பா பழகுனா பேசுனா, என்னை கவனிக்கிறீங்களா? ஷார்ட்டாக எழுதிட்டு செய்தியை கவனிங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. எவ்வளவோ நட்பா உறவா சொந்தமா அண்ணன் தம்பிகளா இருக்கிற, பெற்ற தாய் தகப்பனா இருக்கிற, பிள்ளைகளா இருக்கிற எத்தனையோ பேர் என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. பத்தியா கூடவே இருந்துட்டு எந்த விஷயத்தையும் சொல்லாமல் கமுக்கமாக செஞ்சிட்டாங்க காரியத்தை. என்னப்பா சொல்லவே இல்லை என்கிட்ட, அப்படி கேட்போமா இல்லையா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நிறைய பேர் அம்மா கூட இங்கே வீட்டில் பாருங்கள், வீடு காலி பண்ணுறது தெரியாது, மாற்றி போயிடுவாங்க. என்னம்மா போயிட்டேன் அப்படிமா, போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க வீடு போயிட்டோம் அப்படிமா. எதாவது செஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். சில விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது, வண்டி வாங்குறது தெரியாது, வீட்டுக்கு வீடு மாத்திரம் தெரியாது, ஏதாவது செஞ்சது ஒன்றுமே தெரியாது. சில பேர் தான் சொல்லுவாங்க, ஐயா வீடு மாற்ற போகிறோம், இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம். அப்போ சபைக்கு என்ன தெரியணும்? சபை என்பது என்ன? ஒரு என்னது நீங்களே சொல்லுங்கள், அப்போ தானே உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் தான். சபை என்பது என்ன? ஒரு குடும்பம், ஒரே குடும்பம். அப்போ என்ன செய்யணும்? சபைக்கு எல்லாமே தெரியணும். சபை உங்களுக்காக ஜெபிக்குது, அது நம்புறீங்களா நீங்கள்? ஆமாம், தினமும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். அப்போ குடும்பத்தில் எல்லா விஷயம் என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் கமுக்கமாக இருந்து என்ன செய்யக்கூடாது. அப்படி உலக மனிதர்களே அப்படி போகும்போது, ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்கிற போது ஆண்டவர் சொல்லிட்டு போறார் ஆபிரகாமை பார்த்து, நான் ஒரு காரியமாக போகிறேன், கூட சொல்லாமல் போக மாட்டேன். என்ன சொல்றார் தெரியுங்களா? நான் ஆபிரகாமுக்கு, அந்த வசனத்தை படிங்க, அருமையான ஒரு வசனம் 18ல, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் செய்ய போறத உனக்கு மறைக்க மாட்டேன்பான்றார். சொல்றது விளங்குதாங்க? நான் செய்ய போகிறது, நீ சிநேகிதன், நீ என் நண்பன், நீ உத்தமன். சொல்லுங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, என்னை கவனிக்கணும். ஹலோ, ரொம்ப எழுதுறீங்க, என்னை கவனிக்க மாட்டேங்க. சில பேர் வசனம் கவனிக்கணும், அப்பதான் புரியும். விளங்குதாங்க? நீ என் நண்பன்றாரு, என் சிநேகிதன்றாரு. சொல்றது புரியுதுங்களா? உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்றார். நல்லா புரியுதா இல்லையாங்க? உன்னை பற்றி நல்லா நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்னை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்னெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்றார். அவ்வளவு உயர்த்தி பேசிக்கிட்டார் அவனை. அப்படி பேசிட்டு தான் சொல்றாரு, சோதோம் கோமாரா பட்டணத்துடைய பாவம் பெருசா இருக்குப்பா, நான் அழிக்கிறதுக்காக போறேன் அப்படின்றார். டக்குன்னு பாதத்தை பிடிச்சுக்கிட்டான். ஏன்? அங்க அவனுடைய அண்ணன் மகன் லோத்து இருக்கிறான். பிடிச்சுக்கிட்டு தான் சொல்றான், ஆண்டவரே தூளும் சாம்பலுமாகிய நான் இடத்துல ஒரு காரியம் கேட்குறேன், ஒரு ஜெபம் பண்றேன் அப்படின்றான். நம்மளா இருந்தால் சொல்லுவோமா? நண்பன் சொல்லிட்டார், சிநேகன்னு சொல்லிட்டாரு, நான் உனக்கு செய்ய போறத எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்ப எவ்வளவு தாழ்மையான ஜெபம் பாருங்க. நம்மளை ஆண்டவர் பயன்படுத்தலாம், நம்ம மேல கிருபை வைக்கலாம், நம்மளை ஆசீர்வதிக்கலாம், நம்மளை நடத்தலாம், நம்ம வாழ்க்கையில சில கிரிகளை செய்திருக்கலாம். என்ன செய்தாலும் என்ன இருக்கணும்? ஆண்டவரே, யாக்கோபு ஜெபித்தது போல, இதற்கெல்லாம் நான் எவ்வளவு வேணும்? பாத்திரவான் அல்ல. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? ஹலோ, நான் இதற்கு எவ்வளவு வேணும்? பாத்திரவான் அல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த ஜெபம் நமக்கு தேவை. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் பிரியமானவர்களே? நம்ம வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்க வைக்கிறதாக இருக்கும். ஜெபம் என்ன செய்யப்படும்? ஜெபம் கேட்கப்படும். தாழ்மையுள்ள ஜெபம். அந்த ஜெபமே அங்க ஜெபத்தை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு. ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த ஆயக்காரன பரிசேயனை பற்றி பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜெபிக்க நம்ம கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும்போது, நான் பயங்கரமான ஆள், நான் அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி அப்படி, நான் என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு தெரியுமா, சபைக்காக அப்படி ஜெபிச்சேன், உங்களுக்காக ஜெபிச்சேன், அதனால தான் கர்த்தர் உன்னை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தாழ்மையா, ஆண்டவரே இந்த அடிமை ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்தீரே, என் ஜெபத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்கிறீரே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல.
சொல்லுங்க, பாத்திரவான்கள் அல்ல. ஏங்க, ரட்சிக்கப்பட்டவங்களே பார்த்து பவுல் சொல்றாரு, எப்ப நான் விதைத்தேன், அப்போலா நீர் பாய்ச்சினா, தேவன் தான் விளைய செய்கிறார். நீ ஏன் அப்போல என்ன சேர்ந்தவன் நீ ஏன் சொல்றேன்னு கேட்கிறார். நான் உனக்கு விதை தான் போட்டேன், உன்னை விளைய செய்தது கர்த்தர்னு சொல்றார். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அறிவு இருந்தால் தான் தொடர்ந்து கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவு வேணும், இந்த ஆவிக்குரிய தெளிவு. தேவனை உயர்த்தி பேசுகிறது. தாழ்மை என்பது என்ன? தேவனை மாத்திரம் மேன்மைப்படுத்து. நம்மளை ஒரு நாளும் மேன்மைப்படுத்துகிற, இவ்வளவு உண்டு கூட நம்மளை ஒரு நாளும் மேன்மைப்படுத்துகிற எண்ணம் வரவே கூடாது. அந்த அளவுக்கு உனக்கு கிருபை கிடைக்கும், அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படும். எத்தனை பேர் ஜெபத்துக்கு போகும்போதெல்லாம் உணர்றீங்க உங்க பழைய வாழ்க்கையை? பழைய வாழ்க்கையை எத்தனை பேர் உணர்றீங்கன்னு கேட்டேன். ஆண்டவரே, பல வாழ்க்கை ஆண்டவரே எவ்வளவு கேடானது. எந்த நிலையிலிருந்து என்னை நீ ரட்சித்தீர்? எந்த நிலையிலிருந்து ஆண்டவரே? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்களேங்க. இப்போ நாங்கள்லாம் இங்கே இப்படி நின்னா கூட ஒயிட்டை போட்டுக்கிட்டு, சபாரியை போட்டுக்கிட்டு, அப்படி வண்டியில் வந்துட்டும் போயிட்டு இருந்தால் கூட, பெரிய பேக்கை தூக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தால் கூட, எங்கள் இருதயத்தில் அந்த எண்ணம் என்னைக்கும் மாறவே மாறாது, வாழ்நாளெல்லாம் மாறாது. நான் முன் வாழ்க்கையை நினைக்கவே மாட்டேன். அதிகபட்சமாக நான் முன் வாழ்க்கையை அதிகமாக நிறைய பேர்கிட்ட சாட்சியை சொல்கிறதில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. முன் வாழ்க்கையை அதிகமாக சொல்கிறதே இல்லை. நான் ரட்சிக்கப்படும் போது என்ன வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை எப்படி சந்தித்தார், அதை தான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாழ் நிலையிலிருந்து எங்களை நினைத்தவர், இல்லைன்னா முடிஞ்சது கதை. முன் வாழ்க்கை பெருசு தான். வீடு வாசல் இருந்தது, பெரிய கம்பெனி வச்சுருந்தோம், 20 பேர் வேலை செஞ்சான், அப்படி இருந்தோம், நிறையா விஷயங்கள் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் முடிவு என்ன? நடுத்தெருவில் என்ன, வாழ்வா சாவான்ற நிலை தான். வாழ்வா சாவா, ஒரு அடுத்த செகண்ட் என்னன்னு தெரியாது. அதை ஒரு நாளும் எங்கள் இருதயத்தை விட்டு அகழ்வதே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது இருக்கணும் இருதயத்தில், பசுமரத்தாணி போல என்ன செய்யணும்? அது பதிஞ்சே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையின் பின்னணிகளை நீங்கள் மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலைகளை ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அதெல்லாம் நினைத்து கர்த்தரை துதிச்சு, அதெல்லாம் நினைத்ததாங்க துதியே வரும், சோத்திரமே வரும். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. முன்னாடி வராது, துதி வராது, சோத்திரம் வராது, தாழ்மை வராது. அதெல்லாம் நினைச்சு நீங்கள் துதிச்சு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, இன்னும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம்பா, இன்னும் என்னை நடத்துங்கப்பா, தயவா எனக்கு உதவி செய்யுங்க, இன்னும் உங்களை அறிகிற அறிவில், உங்கள் வெளிச்சத்தில், உங்கள் பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் பயன்படுத்துங்க, நடத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, ஒப்பு கொடுக்கணும். அப்படி தான் தாழ்த்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அநேகருக்குள்ள அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? இருதயத்தை, அவனுடைய ஆவியல்ல, அவனுடைய ஆவியை நிறைய பேர்கிட்ட பரப்பி வச்சுருப்பான், கட்டி வச்சுருப்பான் பிடிச்சி. நீ போகாத போ, உன்னை பெருமைப்படுத்தியே பேசு. ஏன்னா அவனில் பேசுறது பிசாசின் ஆவி தான். பெருமையாய் பேசுகிறது பிசாசின் ஆவி. நீங்கள் வெளிப்படுத்தலாம் இருக்கு, சத்தியத்தை தான் சொல்லுகிறேன் நான். அவைகள் பெருமையானவைகளை பேசுமா. நீ பெருமையா ஒருத்தன் பேசுறானா முடிவு பண்ணிக்கோ. அழிலே சொல்லுங்க, இது தேவ ஆவி கிடையாது, இது தேவனாளிவுகள் நடத்தப்படுகிறவர்கள் கிடையாது. ஒரு வேளை போயிட்டு அவங்க பேசிட்டோமே அப்படின்னு கண்கலங்கி, ஐயோ புத்தீனமா, பவுல் சில நேரம் சொல்றார், பெருமையா கொஞ்சம் சில காரியங்களை உதாரணத்துக்கு காட்டிட்டார் விசுவாசிகள்கிட்ட. எப்பா நான் என்ன செய்தவன், அப்படி இருந்தவன் தெரியுமா, எபிரேயன் தெரியுமா, 8ஆம் நாள் விருத்த தேசம் பண்ணவன் தெரியுமா, கமலேல் பாதத்தில் உட்காந்து படித்தவன் தெரியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. பரிசேயனுக்கு பரிசேயன் தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக என்ன பண்ணிட்டாரு, எபிரேயன் அப்படின்னு அடிச்சு பலமாக அடிச்சுட்டாரு. சில வார்த்தைகளை அடிச்சுட்டு, புத்தீனமாக பேசினேன், உங்கள் நிமித்தம் நான் கட்டாயம் பண்ணப்பட்டேன் இதை பேசுறதுக்கு அப்படின்றார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் இருந்ததை தான், முன் வாழ்க்கை இருந்ததை தான் சொல்றார், அதுவுமே உன்னால நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படின்றார். புத்தீனானேன்னு நான் பேசி புத்தீன நானே அப்படின்றார். அது மாத்திரமல்ல, நான் இவ்வளோ பாடுபட்டிருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ முறை அடிபட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக இவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றார். ஹலோ, 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வந்தால் நம்மளை சும்மா இருப்போமா? தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் எங்கே இருக்கிறார்? எனக்கு நமக்குள்ள இருக்கிறார் தெரியும். பொதுவாக ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாரு? 3வது வானத்தில் இருக்கிறார். சொல்லுங்கம்மா, தேவன் எங்கே இருக்கிறாருங்க? இப்போ நம்ம பார்க்குறது எத்தனாவது வானம்? இது எத்தனாவது வானங்க? சத்தமாக சொல்லுங்க ஐயா, வாயை திறந்து சொல்லுங்க. இது எத்தனாவது வானம்? முதல் வானம். மேலே நிலாவுக்கு போகிறாங்களா?
போகிறாங்களா? இந்த வானத்தை விட்டு நிலாக்குள்ளே போகிறாங்க. நிலாக்குள்ளே போனால் அங்கே என்ன தெரியுதான்? மேலே ஒரு வானம் தெரியுதான். அது எத்தனாவது வானம்? 2வது வானம். அல்லேலூயா. அதுக்கு மேலே எதை பயிலும் போக முடியாது. 3வது வானம். அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறார். அங்கேயே பவுல் போயிட்டு வந்துட்டார். அங்கேயே நிலால போனவங்க தான் சத்தம் கேட்டுருக்குறாங்க. ஆராதனை சத்தம், ஏதோ தேவ தூதருடைய சத்தமெல்லாம் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மேலேருந்து ஏதோ ஒரு சத்தங்கள் கேட்குறத நாங்கள் உணர்றோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மறைச்சிட்டாங்க அவங்க. அந்த நாளில் போயிட்டு வந்தவங்க, முதல்ல போயிட்டு வந்தவங்களுடைய சில ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அல்லேலூயா. அவங்க தேவனை தான் மகிமைப்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அப்படியே மூடிடு, அப்படியே வச்சிரு அப்படின்ட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப ஆழமாக சில இடங்கள் ஏதோ தோண்ட போய் பாதாளத்தினுடைய சத்தம் கேட்டது டேப் ரெக்கார்டு, மனிதனுடைய கூக்குரல் கேட்கறத ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்நிய பாஷை பேசுகிறத ரெக்கார்டு பண்ணி மொழிபெயர்ப்பாளர்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க, பெரிய வல்லுநர்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. இது என்னதான் அவங்க பேசுகிறாங்க சொல்லுங்க அப்படின்னு. அவங்க ஒரு மொழியிலும் தேவனை புகழ்ந்து பேசுகிறாங்க. பல மொழிகளில் என்ன பேசுகிறாங்க? தேவனை புகழ்ந்து பேசுகிறாங்கன்றிருக்கிறாங்க அந்நிய பாஷையில். இதெல்லாம் சும்மா இல்லை, தேவனுடைய காரியம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் மகத்துவமானது தேவனுடைய காரியம். அதனால தான் தேவனையே நம்ம மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருக்கும், கர்த்தரையே நம்ம உயர்த்தி வாழ்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தாழ்மையாக நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மை உள்ளதாக இருக்கணும். எப்படி ஜெபிக்கிறார் ஆபிரகாம்? எந்த மாதிரி நிலையில் ஜெபிச்சார் அதை தான் நம்ம விளங்கி கொள்ளணும். இப்போ நமக்கெல்லாம் அப்படி நடக்கலை. ஆண்டவர் நமக்கு வந்து தரிசனமாகலை, நமக்கு நேர் முகமுகமாக பார்த்து வாக்கு தத்தம் கொடுக்கல. சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ ஆவியில் உணர்த்தப்படுறாரு. சில நேரங்களில் உணர்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், சத்தத்தை கேட்குறோம், இப்படி தான் இருக்கிறோம். முகமுகமாக தரிசனமாகலை. நம்மோடு வந்து என்ன செய்யலை? முகமுகமாக பேசலை, நம்மளை பாராட்டிடல, உத்தமன்னு சொல்லலை, உன்னை நம்புறேன்னு சொல்லலை. அப்படியெல்லாம் சொன்னாலும் சொல்கிறான். அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஆபிரகாம் தாழ்த்தி சொல்கிறான், நான் தூளும் சாம்பலும் ஆகிய நான் உம்மிடத்து. இந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு தெரியுங்களா? லோத்தை சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும் போது தேவன் என்ன பண்ணிட்டாராம்? ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றினார். அப்படிப்பட்டவனுடைய ஜெபம் எப்பவுமே கேட்கப்படும், தள்ளவே மாட்டார். தேவன்ட தாழ்த்தி நம்மளை அர்ப்பணிக்கிற ஜெபம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். 2வது காரியம், அவன் பாவம் என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. யாருடைய பாவம்? சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க. அதே தெரியாமல் நீங்கள் பிரசங்கம் கேட்கக்கூடாது. யாருடைய பாவம்? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லும்போது உங்கள் இருதயத்தில் நிற்கும். அதுக்கு தான் கேட்குறேன். யாருடைய பாவம்? ஆயக்காரனுடைய பாவம். முதல்ல ஜெபம் கேட்கப்பட்டது. 2வது தாழ்மையுள்ள ஜெபம் கேட்கப்படும். தாழ்த்துகளுடைய பாவம் மன்னிக்கப்படும். பாவத்தை மறைக்கிறவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. பாவத்தை மறைக்கிறது எது தெரியுங்களா? தாழ்மை அல்ல. பாவத்தை மறைப்பது தாழ்மை கிடையாது, அதை வெளிப்படுத்துவது தாழ்மை. இருதயம் இருந்தால் என்ன பண்ணோம்? உணர்த்தப்படுவோம். நம்ம தாழ்மை நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன தாழ்மையின் இருதயம் இருந்தால் என்ன செய்யப்படுவோம்? உணர்த்தப்படுவோம். தானாக உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு, அதை உணர்வுள்ள இருதயம். அப்போ மனசில் இருதயத்தில் என்ன வரும்? ஐயோ நான் செய்தது குற்றம், இந்த தவறு, இந்த பாவம் அப்படின்னு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில். அதனால தான் சொன்னேன், தான் தவறு செய்துட்டேன்னு வந்து ஒருத்தர் சாட்சி சொல்ல வராங்கன்னா கண்ணீரோடு சொன்னாதான் உண்மையாக அவங்க மனம் திரும்ப. நான் கடந்த நாளிலே இப்படியா கீழும் இல்லாமல் இருந்தேன் அப்படின்றது என்னது? இன்னும் அவங்க மனம் திரும்பலைன்னு அர்த்தம். அவங்க நிற்கும் போதே கண்ணில் தரையாக ஊற்றுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்தவங்களுக்கு அப்படியே உடைந்த உள்ளத்தோடு வெட்கத்தோடு தலைகுனிவோடு வந்து நிற்பாங்க. அவன் சொல்கிறான், தேவனை பார்க்க முகத்தை தூக்கல, அவன் தலை குனிந்து அப்படின்னு இருக்கு. ஹலோ, சத்தமாக சொல்லணும். தாழ்மை உணர்வு இருதயத்தில் என்ன வரும்? தான் செய்த தவறுகளை நினைக்கும் போது மார்பிலை தலையை அடித்து கொள்ள தான் புத்தி நமக்கு வரும். பாவம் அருவருப்பானதல்லவா? ஏங்க மார்பிலும் அடித்து கொள்ளணும்? ஏங்க தலையில் அடித்து கொள்ளணும்? அருவருப்பானது. ஹலோ, அந்த உணர்வு, இவ்வளோ அருவருப்பான செயலை நான் செய்திருக்கிறேனே, இவ்வளோ அருவருப்பான காரியங்களை நான் செய்திருக்கிறேனே, இவ்வளோ மோசமான குணங்கள்லாம் என்கிட்ட இருந்திருக்குதே, ஐயோ என் ஆண்டவரே உம்மை பார்க்க நான் வெட்கப்படுகிறேன். அவன் மேலே கிருபையாக இருப்பார் ஆண்டவர். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்க பாப்போம். ஆமென். தன் பாவத்தை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவன் மேலே உடனே தேவனுடைய இரக்கம் வரும். அந்த ஆயக்காரன் மேலே இரக்கம் அதனால தான் வந்துச்சு.
சொல்றது விளங்குதாங்க? அவங்களுடைய பாவம் தாங்க மன்னிக்கப்படும். தாழ்த்துக்கிறவனுடைய பாவம் தான் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். இளையகுமாரன் மறுபடியும் நான் அப்பா வீட்டுக்கு போறதா, எனக்கு அசிங்கம் இல்லைங்க, வேலைக்காரன்லாம் இருக்கிறானே, பெரிய இவர் மாதிரி போனாரு. ஹலோ, பெரிய சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஹலோ சொல்லுங்க. அது என்னன்னு தெரியல, சில பேர் அந்த சாராயில் வந்து போதை அடித்த மாதிரியே தான் உட்காந்துருக்குறான். அது நீங்கள் தான் ஜெபிச்சு சரிப்படுத்திக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்வளோ தெளிவாக இருக்கிற ஆண்டவர், இங்கே வந்தால் ஏன் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா முகத்தை நாங்கள் பார்க்குறோம்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா அப்படி வெடிப்பா கஷ்டம். எவ்வளோ பேர், எல்லாரையும் சொல்லலை, எல்லாரும் கேட்குறீங்க. இந்த 1-2 பேர் எப்போவுமே அப்படி தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி நீங்கள் தான் ஜெயம் எடுத்துக்கணும். நான் ஜெபிக்கிறேன், அதுக்காக நீங்களும் ஜெயம் எடுத்துக்கணும். அப்படியே இருக்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த அந்த உணர்வு, அந்த இளையகுமாரன் நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன இளையகுமார் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்? இப்போ நான் வந்துட்டேன், எல்லாம் போச்சு, பண்டிகை திங்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? அப்பா வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு அப்பா வீட்டில் போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? சில பேர் என்ன பண்ணுவான், ஆமாம் ஏன் அப்படி தான், ஓ அப்பா அம்மாட்ட பேசுகிற எப்படி சில பேர், ஆமாம் இப்போ என்னன்ற அப்படி தான் செய்வேன். ஓ பெத்த தகப்பனை தாய் தகப்பனை போவான்னு பேசுகிற ஆள் கஷ்டம் அவங்க. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ ஆமாம் அப்போ நான் அப்படி தான் என்ன செஞ்சிருவேன். அப்படிலாம் பெற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெற்றவர்களை மதிக்கணும். என்னதான் இருந்தாலும் உங்களை தூக்கி சுமந்து வளர்த்தவும். சில நேரம் புத்தீனமாக பேசினாலும் என்ன பண்ணோம், ஆமாம் சும்மா அப்படி லேசாக புத்தி சொல்லணும் மொழியை, கண்டிக்கிற மாதிரி புத்தி சொல்லணும் மொழியை அவங்கள நம்ம அப்படி அசட்டை பண்ணக்கூடாது. பெற்றோர்களை அசட்டை பண்ணக்கூடாது. வளர்ந்துட்டோன்றனால என்ன பண்ணிடக்கூடாது, அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடாது. கைசல்லா. அல்லேலூயா. இப்போ நான் ஆமாம் என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா என்ன, அவன் என்ன நினைக்கிறான்? இன்னாட்டி இன்னொரு பக்கம் அங்கே வேலைக்காரன்லாம் இருக்கிறான். நான் பெரிய ராஜகுமார மாதிரி இருந்தவன், இப்போ திரும்ப நான் அங்கே போகிறதா, சோத்திரம் எனக்கு எவ்வளோ கேவலம். வேலைக்காரன்லாம் என்ன எப்படி பார்ப்பான் சொல்லுங்க? எப்படி பார்ப்பான்? என்ன போகும்போது பெரிய இவர் மாதிரி போனார், இப்போ வரும்போது பிச்சை என்னோட மோசமாக வரானேவன் அப்படின்ற மாதிரி பார்ப்பானே. இவர் அவமானத்துக்கு நான் செத்து போகலாம், இல்லாட்டி எங்காவது போகலாம், இந்த பண்டிகைக்கு தவிடு கூட தின்று இருந்தலாம். சில பேர் சொல்லுவான், செத்தாலும் சாவேன், நான் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி அவன் முடிவெடுக்காதபடி அவன் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், வேலைக்காரனை கண்டு அவன் அவமானப்படலை, நான் ஒரு வேலைக்காரனா வந்துடுறேன்னு சொல்கிறான். எவ்வளோ தாழ்மை பாரு. அப்பாட்ட போய் சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள்ட்ட எத்தனை பேர் வேலைக்காரர் இருக்கிறான், அந்த வேலைக்காரர்களில் ஒருவனாக நான் வந்துடுறேன். இதுதாங்க தாழ்மை. அதுதான் மன்னிக்கப்பட்டான். உடனே இரக்கம் அவனுக்கு, உடனே கிருபை அவனுக்கு, பரலோகம் அவனால சந்தோஷப்பட்டதுன்னு சொல்லுது. நல்லாதான் கை தட்டி சொல்லுங்க. விளங்குதா? அல்லேலூயா. இந்த தாழ்மை வேணும். ஐயோ 4-10 பேர் என்ன நினைப்பாங்க, சபையில் 4 பேர் என்ன நினைப்பாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என் மேலே குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது, இதை போய் நான் பப்ளிக்கா இப்படி ஆசையா, தப்பு தான், நான் மனம் திரும்பிட்டேன். இப்போ அடையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தவறு செய்துட்டேன், நான் கர்த்தர்கிட்ட மனம் திரும்பிட்டேன், கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னு வந்து தாழ்த்தி என்ன செய்யணும், தகுதி இல்லை தான், தேவன்கிட்ட எனக்காக ஜெபித்து கொள்ளும், தாழ்த்தி. அதான் அந்த உள்ளுணர்வு, நமக்கு உணர்வு இருதயத்துக்குள்ளே போய் என்ன பண்ணணும், நம்ம தவறுகள் உண்மையாக உணர்த்தப்பட்டு அதை மறைக்க, இல்லை ஐயோ யாருக்கு தெரியக்கூடாது, என்ன சொல்கிறார் இவர் யோபு, என்ன சொல்கிறார், ஆதாமை போல நான் பாவத்தை மறைத்தேனோ, பாவத்தை என்ன பண்ணக்கூடாது, மறைக்கக்கூடாது, அறிக்கை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உணர்த்தப்பட்டாதான் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, உணர்த்தப்பட்டாதான் சத்தமா அறிக்கையிடுவோம். இன்னைக்கு செல்லில் மறைக்கிறான் நிறைய பேர், செல்லில் பூரா லாக்கு, அங்கங்கே லாக், யார் ஓப்பன் பண்ணாலும் தெரியாது. நீ எல்லாம் உள்ள என்ன ரகசியம் பண்ணுறேன்னு, அதாவது செல்லு நானும் ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருக்க பசங்க வச்சு கொடுத்துக்குறாங்க. அது எதுக்குன்னா செல்லு ஓப்பன் ஆகிட்டா அது லைனில் போயிடும்,
ஓப்பன் ஆகிட்டா அது இது ஃபோன் கால் பட்டா டக்குன்னு போய் இப்போ தான் லேஸ் அப்படி இப்படின்னா போயிடுது இல்லையா உங்களுக்கு, அது மாதிரி போயிடும் அப்படின்றதுனால ஒரு இது வச்சுருக்குறாங்க. அது ஒன்று தான் ரைஸ்லா. சில பேர் என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ள அந்த ரகசியம், இந்த ரகசியத்தை ஒரு லாக்கு, அந்த ரகசியத்தை ஒரு லாக்கு, இதுக்கு ஒரு பூட்டு, அதுக்கு ஒரு பூட்டு. ஆண்டவர் உனக்கு நிறையா பூட்டு வச்சிருக்கிறார். சோத்திரம் இல்லை லூயா. அத்தனை பூட்டை அவிழ்த்துரு, நல்லது அதுதான் உனக்கு. சில பேர் நமக்கு யூடியூப் வாட்ஸ்அப்பெல்லாம் நம்மளது பூட்டு போட்டு அப்புறம் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். அது 4 பேர் என்கிட்ட சொல்கிறான், எனக்கு வரலையே, உங்களது பூட்டு போட்டான் ஐயா. அவன் பூட்டு போட்டு என்ன பண்ணுறான், வேறு மாதிரியா ஸ்டேட்டஸ் வைக்கிறான். சோத்திரம் இல்லை லூயா. ஆமாம், என்னதை என்ன பண்ணிடுறாங்க, பிளாக் ஊழியக்காரனை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுறான். எதில் போடுறான், என்ன பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறான் என்ன. சோத்திரம் லே லூயா. பாரு எப்படி இருக்கு. சோத்திரம் லே லூயா. அப்போ இதெல்லாம் எப்படி எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி, பெற்றோருக்கு தெரியாமல், ஊழியக்காரனுக்கு தெரியாமல், சபைக்கு தெரியாமல், எல்லாத்தையும் மறைச்சு செஞ்சு என்ன பண்ண போகிறோம். தேவன் ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. எங்களை விட்டுருங்க, அப்பா அம்மா விட்டுரு, கர்த்தர் ஒருத்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல்ல, அவருக்கு பயப்படு. அப்புறம் தான் நீ அப்பா அம்மாவுக்கு பயப்பட முடியும், எங்களுக்கும் பயப்பட முடியும். சொல்கிறது விளங்குதாங்க. அப்போ பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் என்ன செய்ய முடியும், இரக்கம் பெற முடியும். அந்த இருதயம் அந்த யார்கிட்ட இருந்தது, அந்த ஆயக்காரனிடத்தில் இருந்தது, இளையகுமாரனிடத்தில் இருந்தது, சகேரிடத்தில் இருந்தது. வெக்கப்படவே இல்லை. இவன் ஒரு பாவின்னு சொன்னோன்னா உடனே பாருங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன செய்கிறான், பாவத்தை அறிக்கையிட்டான் பாரு, உணர்ந்து உடனே அறிக்கையிடுறான் அத்தனை பேர் முன்னாடி. ஆமாம், நான் இன்னும் அநியாயமாக வாங்கலையே, என்ன பொய் சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவன் அப்படிலாம் சொல்ல, நான் அநியாயமாக வாங்கினது உண்டான், எல்லாத்துக்கும் நாளத்தனை திருப்பி கொடுத்துட்றேன். பழைய ஏற்பாட்டு சட்டம் அது. ஒருத்தண்ட தப்பாக நீ ஒருத்தண்ட காசு வாங்கிட்டீங்கன்னா 4 மடங்கு திருப்பி அவனுக்கு கொடுத்துடணும். 10 ரூபாய் ஏமாற்றி வாங்கிட்டா 40 ரூபா கொடுத்துருன்றார் ஆண்டவர். நான் நாளத்தனையாக திருப்பி கொடுக்குற ஆண்டவரை கொடுத்துட்டான் எல்லாத்தையும் தூக்கி. சொல்லுங்களே லோய்யா. இதாங்க உண்மையான இருதயம். 3வது அவன் என்ன செய்யப்பட்டான், அவன் நீதிமானாக உயர்த்தப்பட்டான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக. தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொன்னார். கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. இப்போ உயர்வுக்கும் என்ன வேணும், நம்ம வாழ்க்கையில் தாழ்மை. கிறிஸ்துவுக்குள்ள நான் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறேன். உலகம் வேற, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறோம். வேத சத்தியத்தின்படி நம்ம இப்படி வாழ்ந்தா தேவனால் இப்படி அங்கீகரிக்கப்படுவோம். நம் ஜெபங்கள் கேட்கப்படும், நம் பாவங்கள் மன்னிக்கப்படும், நாம் நீதிமானாக்கப்பட்டவர்களாகவும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாரு, தாழ்மை பார்த்தீங்களா அவருக்குள்ள. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ என்ன சொல்றாரு, யார் உயர்த்தினா என்ன அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு காலில் விழுகிறாங்க அண்ணன் தம்பிகள்லாம். ஹலோ, அண்ணன் தம்பிகள்லாம் காலில் விழுகும்போது நீங்கள் என்ன எவ்வளோ அப்பமா பார்த்தீங்க, உங்களுக்கு ஏதோ போனா போட்டுன்னு இடம் கொடுத்துருக்குற, சரி ஒழுங்கா இனியாவது ஒழுங்கா நடந்துக்க போ அப்படி நான் சொன்னான். அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா, சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா. வேண்டாம், நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, என்னை அடித்து குளிர் தூக்கி போட்டவன தானே, என் மேலே பொறாமைப்பட்டவர்கள் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம். நீங்களாம் கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பாவும் அம்மா மட்டும் இருக்கட்டும், நீங்களாம் கிளம்பு, என் தம்பி மட்டும் இருக்கட்டும், அப்பா தம்பி மட்டும் இருக்கட்டும், நீங்களாம் கிளம்புன்னு இருக்கலாமே. நாங்கள் ஊரில் இந்த மாதிரி நஷ்டப்பட்டப்போ எங்கள் மாமங்கள்லாம் அப்படி தான் சொன்னாங்க. சோத்திரம் அல்லேலூயா. தெரிஞ்சிருச்சு வீடை விற்றுட்டாங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, சோத்திரம் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து நீங்கள் 2 பேர் மட்டும் வாங்க, ஒரு வீடு இருக்குது அதை உங்களுக்கு கொடுத்துட்றோம், எங்கள் ஆயா சொத்து அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், இந்த பயல்கள்லாம் சொத்தை காலி பண்ணிட்டாங்க, இவங்களெல்லாம் துரத்தி விடு. மாமங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களெல்லாம் துரத்தி விடு, இவங்களுக்கு உங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் இந்த வீடை கொடுக்குறேன், இந்த 2 பிள்ளைகளை மாத்திரம் கூட்டிகிட்டு என் வீட்டில் இருந்துக்குன்னு எங்கள் மாமங்காரெலாம் சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால தான் எங்கள் அம்மாவை கண்ணீரோடு இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அன்றைக்கே அவங்க எப்படி வாழ்ந்துருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். சோத்திரம் அல்லேலூயா. செத்தாலும் இந்த பிள்ளைகளோட சாவேன், ஒரு நாள் நான் அப்படி வரமாட்டேனான்னு சொன்னாங்க. சோத்திரம் அல்லேலூயா. செத்தாலும் நான் இந்த பிள்ளைகளோட தான் சாவேன், உங்களோட வரமாட்டேன்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்ட போது எங்கள் பின்னாடி வந்தாங்க எங்கள் அம்மா. சோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், அவங்க அப்படி போகிறனா கூட போய் நல்லா வாழ்ந்துருக்கலாம். சொல்லுங்களேங்க. அப்போ அப்படி பிரியமானவர்களை யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க ரைட்டு தான், ஆனால் பரவாயில்ல விட்டுருங்க, தேவனோ
இதெல்லாம் நன்மையாக முடிய பண்ணி, அல்லேலூயா, இப்பொழுது நடந்து வருகிறபடி எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். ஏன் இப்படி அழுகிறீங்க? ஏன் இப்படி என் காலில் வந்து நான் என்ன ஆண்டவனா, நான் என்ன தேவனா? இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் குடும்பத்தை உங்களை நான் ஆதரிப்பேன் அப்படின்னு அவர்களோட மனத்தாழ்மையாக பேசுகிறேன், ஆதரவாக பேசுகிறாங்க. உயர்த்தப்படும் போது அல்லேலூயா சொல்லுங்க, அவனுக்கு அந்த மனத்தாழ்மை இருந்ததுனால தான் தேவன் அங்கே உயர்த்து கொண்டு போனார். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. இருந்ததுனால தான் அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு நம்ம பெருமையாக பேசுகிறாளா இருந்தால் இங்கிருந்து கொண்டு போக மாட்டார் ஆண்டவர் அந்த இடத்துக்கு. தாவீது ஆடு மேய்க்கிறவன் அரசனாகிட்டான். உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது ஆடி பாடுறாரு. மீகால் பார்க்குறா, ஒரு ராஜா, ஏன்னா அவர் ராஜாவுடைய மகள் அல்லவாவோ, அதனால் எங்கள் அப்பா எப்படிலாம் கௌரவமாக இருந்தார், ஒரு ராஜானா ஒரு கம்பீரமாக இருந்தார். நீ எப்படி இருக்கிற? அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்ன இப்படி சோப்பலாங்கி மாதிரி சாதாரண உடை அணிஞ்சிட்டு எல்லாரோட பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து உடன்படிக்கை பெட்டி பாடிட்டு ஆடிட்டு பல்லாக்கில் உன்னை உட்கார வச்சு தூக்கிட்டு வரும்போது, உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு வரும்போது உன்னையும் ஒரு ஆளை தூக்கிட்டு வர வேண்டாமா? ராஜானா அப்படி ஒரு கம்பீரமாக வர வேண்டாமா? ராஜா உடையில என்னையா நீ அப்படின்னு வீட்டில் விட்டு திட்டுறான் அவனை. அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா குடும்பத்தை பார்க்கலாம், அல்லேலூயா, என்னுடைய சகோதரர்களுடைய குடும்பத்தை பார்க்கலாம், என்ன போய் ஆண்டவர் ராஜாவை தெரிந்து கொண்டாரு, அற்புத நீசனமாக என்ன ராஜாவை தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. ஆமாம், இன்னும் என் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை. நான் என் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட இரக்கத்தை பாராட்டின தேவனுக்கு முன்பாக நான் ஆடி பாடுகிறேனா. இப்போ சவுளுடைய அரண்மனைக்குள்ளே இப்போ எருசலேமில் ஒரு அரண்மனை ரெடி பண்ணி அரண்மனைக்குள்ளே போகிறார். அவருக்குன்னு ஒரு அரண்மனை ரெடி பண்ணிட்டார். ஏன்னா சவுல் வாழ்ந்தது வேற இடம், இவன் இருந்தது வேற இடம் இல்லையா. இவன் எருசலேமில் தன்னுடைய ஸ்தானத்தை ஸ்டடி பண்ண. இப்போ அரண்மனைக்குள்ளே போயிட்டார். போன உடனே என்ன பண்ணுறாரு, வீடு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ராஜானா என்ன பண்ணணும், எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே தங்கங்களை பூசி விடுங்கப்பா. என்ன மரமாக இருக்குது, எல்லாம் பட்டாக்கு மரமாக இருக்குது, தேக்கு மரமாக தூக்கி வை. இதெல்லாம் சொல்லுங்களேங்க, வசதி வந்தோடனே எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? சொல்லுங்களேங்க, வசதி வந்தோடனே என்ன ஆகிடுது, பட்டாக்கு மரத்தை தூக்கிட்டு தேக்கு மரமாக போடு, இதை போடு, பளிங்கிக்கெல்லாம் போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லாதபடி என்ன சொல்கிறான், உட்காந்து நான் அரண்மனையில் கட்டலில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறேன், தேவனுடைய உடன்படிக்கப்பட்ட திரைச்சீலையின் கீழ் இருக்கிறது. எப்படி ஒரு மைண்டு பார்த்தீங்களா அவனுக்கு? அதுதான் ஆண்டவர் அவனை உயர்த்துறார். உயர்வு வரும்போது தேவனுக்கு என்ன செய்யலான்ற சிந்தனை வருது பார்த்தீங்களா? தேவன் என்னை உயர்த்தின தேவனுக்காக நான் வாழ்வேன், என்னை உயர்த்தின தேவனுக்காக நான் என்ன செய்யணும், சக மனிதரிடத்தில் நான் அன்பு பாராட்டுவேன், அதே மனத்தாழ்மையோடு எல்லா சகோதர சகோதரிகளோடு நான் நடந்து கொள்ளுவேன் அப்படின்ற உண்மையான மனத்தாழ்மை இருக்குது பார்த்தீங்களா? அவங்களைத்தான் கர்த்தர் உயர்த்துவார். சோத்திர கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு நம் வாழ்க்கையில் உயர்வுக்கு தேவை தாழ்மை. உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆனால் மனிதன் தாழ்மையாக இருக்கிறவன் இன்னைக்கு நிறையா உயர்வை தேடுறான். அவர் உயர்ந்திருந்து தாழ்மையாக வந்துட்டார். ஆனால் கீழே இருக்கிற தாழ்மையில் இருக்கிற மனுஷன் உயர்வை தேடுறான். நமக்குள்ள அந்த குணம் வேண்டாம், அது பிசாசின் குணம், தள்ளி விட்டுருவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய குணத்தை தரித்து கொள்வோம். மரண பரியந்தம் அவரை போல மனத்தாழ்மையோடு வாழ்வோம். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்கிறவர். உங்கள் குறை குற்றங்களை பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் போது மன்னிக்கிற தாழ்மையாக போங்க, மன்னிப்பு கேட்க. இல்லையா சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை நீதியாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே இருப்பார். எவ்வளோ பெரிய இடத்துக்கும் உங்களை கொண்டு போயிட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார், அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். உயர்வும் எல்லையை இவ்வளவுதான் சொல்ல முடியாது. தேவன் உயர்த்தினார்னா ஒரு மனுஷன் அவ்வளவா உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்வின் எல்லை சொல்லவே முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இன்னும் பல்மடங்கு எங்கேயோ பெரிய உயரத்துக்கு என்னை நடத்த போகிறார் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அதன் எல்லை பெருசு, சிந்திக்க முடியாத, யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியம்தான் யோசேப்பினோட உயர்வெல்லாம். எப்படா இது இல்லையா சொல்லுங்க. அப்படி உன் வாழ்க்கையை செய்வதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னிடத்தில் அதற்கு முன்பு ஆண்டவர் கேட்பதெல்லாம் இன்னும் மனத்தாழ்மையாயிரு. இல்லையா சொல்லுங்க. உன்னை எந்த அளவுக்கு என்னால் உயர்த்த முடியும்? உனக்கு தேவை இன்றைக்கு மனத்தாழ்மை தான். ஏன்னா அந்த சுபாவம் தான் தேவனோடும் சேர்ந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். உயர்வு பெருமை வந்துட்டா என்ன வந்துடும்? பிசாசு வந்துடுவானே, தேவனை நம்மை விட்டு பிரிச்சிடும். அதனால் தேவனும் நமக்கு என்றைக்கும் தேவனோடு நம்ம இருக்கணும்.
அல்லேலூயா. அதுக்கு இப்போ மனத்தாழ்மையாக இருந்தீங்கன்னா, நீ எவ்வளவு உயர் வந்தாலும் மனத்தாழ்மையை நீ அறிஞ்சு கொண்டுட்டீன்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்ப்பா, நீ ஏன் நான் விட்டு விலக மாட்டேன். இந்த பூமியில் மாத்திரம் அவர் நாம உயர்வெல்லாம் அவர் நாமத்துக்கே போகும். பூமியில் ஓட்டத்தை முடிச்சோன்னு அவர் சமூகத்தில் போய் அவர் பாதத்தை முத்தமிட அவர் நமக்கு கிருபை செய்வார். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். எழுந்து நின்று அர்ப்பணிப்போடு கேட்போம். இந்த மனத்தாழ்மையின் இருதயத்தை கர்த்தர்